जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादि सेविदं कवित्त जम्बो फलसारपक्षितम् उमासुदं सोग विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மருத்துவ ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். என்னுடைய பூரண ஆசீர்வாதங்கள், குருஜியுடைய ஆசீர்வாதங்கள். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது வார ராசி பலன் என்ற வகையில இந்த வாரத்திற்கான ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது 12 ராசிக்கான விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம். இந்த 12 ராசியில நமக்கு நம்ம ராசிக்கு அதிர்ஷ்டமா எச்சரிக்கையா, இதை முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கணும். அதிர்ஷ்டம் இருக்கா, நமக்கு எந்தெந்த விஷயத்துல எச்சரிக்கை அப்படிங்கிறது இருக்கு. பணம், தொழில், வேலை, குடும்பம், இப்படி நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆரோக்கியம், பயணம், எதிரிகள், திடீர் செலவுகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு நிறைய இருக்கு. எந்த விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணும்? இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, நம்ம எதுல கவனமா இருக்கணும், எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு எந்தெந்த இடத்துல அவமரியாதைகள் ஏற்படும், எந்தெந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வார ராசி பலன் அப்படின்னு சொன்னாலே இந்த வார ராசி பலனாலே அந்த வாரத்துக்கான அந்த கிரகங்களை வைத்து நாம் சொல்லக்கூடியது. அதாவது இந்த வார ராசி பலன், இப்ப இந்த வார ராசி பலன் இப்ப நம்ம பார்க்கிறோம். இந்த வார ராசி பலன்ல கிரகங்கள் எப்படி இருக்கு? மேஷம் எடுத்து ரிஷபத்துல செவ்வாய், மிதுனத்துல புதன், அதே போல கடகத்துல சூரியன் சுக்கிரன், அடுத்ததாக சிம்மத்துல பாத்தீங்கன்னா சுக்கிரன் கேது, அதே போல கன்னில சந்திரன், அதே போல அடுத்ததாக கும்பத்துல ராகு, மீனத்துல சனி இருக்க. இதுதான் கிரக ராசி பலன்களை வச்சு நம்ம சொல்ல போறோம். அதுவும் இந்த வார ராசி பலன்ல மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வந்துட்டார் யாரு? சூரிய பகவான். ஸோ அப்ப அதுக்கு வந்துட்டதுனால நம்ம இந்த சூரிய பகவான் கடகத்துல கர்க்கடக ராசி அப்படின்னு சொல்லுவா, தட்சிணாயன புண்ணிய காலம்னு சொல்லுவா. ஸோ வந்தாச்சு. அப்ப இந்த ராசி பலன்கள் எப்படி இருக்கும்? வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் என்ன சொல்லியிருக்கேங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு பாத்தீங்கன்னா புதிய முயற்சிகள் அதிகரிக்கும், தன்னம்பிக்கை, அவசர முடிவு, யாரையும் எளிதும் நம்பும் குணம். ஸோ இதெல்லாம் இருக்கு. எனக்கு எதுவும் ஆகாது என்ற எண்ணத்தை தவிர்ப்பது நல்லது. எனக்கு எதுவும் ஆகாதுங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு எதுவும் ஆகாது, இந்த வார்த்தையை தயவு செய்து தவிர்த்துருங்க. தவிர்க்கிறது நல்லது. நான் காரணமாக தான் சொல்றேன். அலுவலகத்தில் உங்கள் பேச்சை தவறாக புரிந்து கொண்டு சில பேர் தேவையில்லாத பிரச்சனை பண்ணலாம். அது கொஞ்சம் மன வருத்தத்தை தரும். சில பேருக்கு அது வேலையிலே கொஞ்சம் இஷ்யூ வரும். இதனால அம்மாவுக்கு மன உளைச்சல் வரும். இதனால மற்றவர்களுக்கும் சிறு சிறு மன உளைச்சல்கள், மன சங்கடங்கள் வரும். ஸோ கவனமா இருங்க. உங்கள் முன்னேற்றத்தை தடுக்க சிலர் முயற்சி பண்ணலாம். நீ நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கான தடுக்கிறதுக்கு சில விஷயங்கள் பண்ணலாம். கவனமா இருங்க. சில பேருக்கு அடுத்தவங்க முன்னுக்கு வர்றது சில பேருக்கு பிடிக்காது. அப்ப இவன் மட்டும் அடுத்தடுத்து போறான், நம்ம மட்டும் இப்படியே இருக்கும் அப்படிங்கிற சில பேர். ஆனா அது வெளிக்காட்டிக்காம இருப்பாங்க. ஆனா நமக்கு எதிராக ஏதாவது சூழ்ச்சி பண்ணுவாங்க. ஸோ அதுல கவனமா இருக்கணும். அதே போல மேலதிகாரியோட கோபத்துல பேசணும், வாய்ப்புகள் தள்ளி போகல. யார்கிட்டையும் கோபமா பேசாதீங்க. உங்களுடைய மேலதிகாரிகள், மேனேஜர்ஸ், சீனியர் எல்லாம் இருக்காங்கன்னா கோபமா பேசாதீங்க. நல்ல வாய்ப்புகளும் தள்ளி போகலாம். அது ப்ரமோஷனா இருக்கலாம், வேற ஏதாவது இருக்கலாம், ஏதாவது ஒன்று தள்ளி போயிடலாம். ஸோ கவனமா இருக்கு. மற்றவர்களின் தவறுக்காக நீங்களா உங்கள் மீது நீங்களா எடுத்து போட்டுட்டு நீங்களா பேசுங்க. சார் அவருக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அவருக்காக நான் இது பண்ணிக்கிறேன், அதெல்லாம் வேண்டாம். நீங்க உங்களோட வேலையை நீங்க பாருங்க. எதிர்பார்த்த தொகை தாமதமாக கிடைக்கலாம். இந்த திடீர் அபராதம், பயண செலவு அல்லது வாகன செலவு அதிகரிக்கலாம். அபராதம், ஃபைன் கட்டுறது, டாக்ஸ் கட்டுறது, இந்த மாதிரியான தேவையில்லாத சில விஷயங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நண்பர்களுக்கு பணம் கொடுத்து சிக்கல்கள் மாட்டிக்கொள்ள வேண்டாம். அதிக லாபம் தரும் திட்டங்கள் எல்லாம் போய் நீங்களா போய் சிக்கிக்காதீங்க. ஸோ இதெல்லாம் பிரச்சனை. வீட்டில் ஒரு அவசர வார்த்தை பெரிய மோதலாக மாறும். எந்த ஒரு வீட்டில் பேசுறது கூட அவசரமா எதையும் பேசாதீங்க. ஏற்கனவே பிரதர்ஸ் சிஸ்டர்ஸுக்குள்ளே ஏற்கனவே நிறைய கருத்து மோதல்கள், சண்டைகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயத்திலெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கு. பெரியவர்களின் அறிவுரையை அலட்சியம் செய்யாதீர்கள். உறவுகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது மறைத்து வைத்த உண்மைகள் வெளிப்படும் சூழ்நிலை உருவாகலும் நேர்மையாக இருப்பது நல்லது. நீ ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்க, நேர்மையா இரு. கல்யாணம் முடிஞ்சு விவாகரத்தாகி திரும்ப ஒரு கணவன் மனைவியா இருக்கீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல கணவனோ மனைவியோ ஒரு தகாத ஒரு சில விஷயங்கள்ல இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அது வெளிச்சத்துக்கு வரதுக்கான வாய்ப்புகள் வந்துடும். ஸோ கவனமா இருங்க. உணர்ச்சி வசப்பட்ட வாக்குறுதிகளை தவிர்க்கவும். அதே போல அவசர பயணம் செய்யும் போது டிக்கெட், அடையாள அட்டை எல்லாம் கொஞ்சம் கரெக்டா வச்சுக்கோங்க. எதையும் மறந்துட்டீங்களான்னு ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு எதுவுமே செய்யுங்க. சமூக வலைதளங்களில் நீங்கள் பேசும்போது சில நேரத்தில் உங்களையே அவப்பெயர் எடுத்துப்படுத்தும் அளவுக்கு சில விஷயங்கள் வரும். கலைத்துறையில் இருப்பவர்கள் மிகுந்த கவனத்துடன், எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். மற்றவர்கள் சண்டையில் நீங்கள் தலையிட வேண்டாம். ஆரோக்கியம்,
அப்படின்னு எடுத்துட்டோம்னா முழங்கால், கால்வலி, தொடை போன்றவற்றில் கவனத்தை, அதிக அலைச்சல், உடல் சோர்வை தரலாம். போதுமான ஓய்வு அவசியம். தட்சிணாமூர்த்தி வழிபாடு நிறைய பண்ணுங்க. வீண் வார்த்தை, கவனக்குறைவான பயணம், சில விஷயங்கள்லாம் உங்களை ரொம்ப தொல்லப்படுத்தும். ஸோ ரொம்ப வருத்தப்படுத்தும். ஸோ அதனால என்ன செய்யணும், எப்படி செய்யணுங்கிறது சில விஷயத்தை யோசிச்சு செஞ்சீங்கன்னாலே நல்லது. வாராகியம்மன் வழிபாடு பண்ணுங்க, குரு வழிபாடு பண்ணுங்க. சோமமானந்த சம்பூதம் சோமார்க்க கிருத சேகரம் தட்சிணாபி அபிமுகம் வந்து தட்சிணாமூர்த்தி மாசிரையை சொல்லி வழிபாடு பண்ணுங்க. சிறப்பாருங்க. சுபம்.